ஹாய் வெல்கம் பேக் டு ரியா ராஜ் ஆர்பின் விளாக்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு வீடியோஸ் போட மோட்டிவேஷனலா இருக்கும். இன்னைக்கு நம்ம காரசாரமான நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நண்டை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நண்டை கல்லு உப்பும் மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நண்டு குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா தேங்காய், மிளகு, சீரகம், பூண்டு இதை நாலுத்தையுமே ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து தனியா வச்சுக்கணும். கொஞ்சோண்டு புளி கரைசல் தனியா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊத்தி வெந்தயம், சோம்பு போட்டு தாளிப்பு கொடுத்துக்கணும். தாளிப்பு ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், கீரி வச்சிருந்த பச்சை மிளகா இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த நண்டை போட்டுக்க வேண்டியதான். நண்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வச்சிருந்த மசாலாவே தான் ஆட் பண்ணியிருந்தோம். நான் 3 ஸ்பூன் போட்டிருந்தேன். ஆல்ரெடி பச்சை மிளகா, மிளகு எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் 3 ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். மசாலாவோட நண்டை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசலை ஊத்திக்க வேண்டியதான். புளிக்கரைசல் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட் தேங்காய், ஸோ அதை எடுத்து ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுட சுட சாதத்தில் இது போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு சண்டே தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.